அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு ஐடியாவில் கொத்தவரங்காய் பொரியலும் கொஞ்சமாக கூட்டு செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச கொத்தவரங்காவை அப்படியே போட்டுக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணணும். கொத்தவரங்காய் பொரியல் நான் டீப் ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ எப்படி இன்றைக்கி பண்ணுறேங்கிறத பாருங்கள். காய் வணக்கிக்கிட்டே சைடில் புடலங்காய் காய் கட் பண்ணி வச்சுட்டேன். தேங்காய் மூடி எடுத்துக்கிட்டேன். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போடுறேன். பெருசாக போடுறேன். காரம் பத்தலைன்னா 3 கூட போட்டுக்கலாம். சைடில் அப்படியே கூட்டுக்கு ரெடி பண்ணலாம். நான் புடலங்காய் கூட்டு தான் இன்றைக்கி பண்ணுறேன். 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு, சீரகம், வெங்காயம் போட்டுக்கலாம். பொரியல் நல்லா டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் வரும். ஊற வச்ச கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். காய் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். கூட்டுக்கு அவ்வளோதான். காய் பருப்பு எல்லாம் வேகட்டும். பொரியல் போதும், ஃப்ரை ஆயிருச்சு. நான் பிளேட் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பொரியலுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். கடுகு போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். 3 பல்லு பூண்டை தட்டி போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி அதுக்கும் போடலை. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண கொத்தவரங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொத்தவரங்காய் வாயுங்கிறதுனால வேக வச்சு தண்ணி வடிகட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாயு பிரச்சனை இருக்காது. நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுவோம். அதனால் நமக்கு தெரிஞ்சுக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா வாயு அப்போ தான் சப்போஸ் சில பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படின்னா பெருங்காயத்தூள் மட்டும் இல்லை சேர்த்து போட்டோம்னா போதும். தனித்தனியாக தெரியும். அதனால் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா போதும். கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணால் போதும். பொரியல் ரெடி ஆயிடும். அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் ஊற்றிக்கலாம். கூட்டுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு லைட்டாக ஒரு கொதி விட்டால் போதும். பொரியல் ரெடி. நீங்கள் கருகிருச்சுன்னு பார்க்காதீங்க. அது கசப்பாகவும் தெரியாது, கருகுனதும் தெரியாது. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பொரியல் ரெடி.
சைடில் அப்படியே சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிடலாம். கூட்டு ரெடி. கொஞ்சம் நான் தண்ணியாட்டம் எடுத்துக்கிறேன், அதனால் நான் போதும்னு விட்டுட்டேன். காய் வெந்துருச்சு. ஸோ கூட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் அப்படியே சாப்பாட்டு அடுப்பை மாற்றி வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். கொஞ்சமாக ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிட்டேன். ஸோ அதனால் ரசத்துக்கு ரெடி பண்ணுறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, சீரகம், ஒரு மிளகாய் அப்படியே போடுறேன். நான் தக்காளி ஃபஸ்ட்டு போட்டு வணக்கிக்கிறேன். ரெண்டு தக்காளி நான் எடுத்து கையில் பிசைஞ்சு போட்டிருக்கேன். கொஞ்சமாக அது வேகட்டும். எனக்கு தக்காளி வேக லேட் ஆகும், அதனால் 4 பல்லு பூண்டு அப்படியே தோலோடு நான் அப்படியே போடுறேன், லைட்டாக தட்டி. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் நான் வந்து அரைச்சி இன்னைக்கு ஊற்றலைங்கிறதுனால மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிட்டேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதான், ஒரு கொதி வந்தால் முடிஞ்சது. சிம்பிளாக ரசம் இன்றைக்கி முடிச்சாச்சு. ரசம் லைட்டாக கொதி வந்துருச்சு, அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சாதம், கொத்தவரங்காய் பொரியல், கூட்டு கொஞ்சம் நான் தண்ணியாட்டம் தான் வச்சுருக்கேன் பிசைஞ்சு சாப்பிடணுங்கிறதுனால. ரசம். இன்னைக்கு லஞ்ச் இது தான். வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி சிம்பிள் vlogs பார்க்க என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.